கேரளா லாட்டரியில் 12ஆந்தேதி என்ன ரிசல்ட் வரும். இவங்க 2 போர்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நேற்றைக்கு 2 போர்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு போர்டு தான் கன்ஃபார்ம் பண்ணோம். இதில் ஆனால் 2 போர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன நம்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவங்க 2 போர்டு மேக்ஸிமம் ஒரு போர்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது சியாக வச்சுருப்பாங்க, இது ஏயாக வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இது பியாக வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு போர்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இவங்க இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற நம்பர் 72 72. இந்த 4 டிஜிட்டில் 72 எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். ஏபியில் ஏ 7, பி 2. அப்படி தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஒரே விஷயந்தான். ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டுக்கு மேலே போடாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு டிக்கெட்டுக்கு மேலே போடாதீங்க. அடுத்து நம்ம ஏ 7 இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பி 2ன்னு எதிர்பார்த்தோம். அப்போ சி 9. அப்போ ஏபிசி 7, 2, 9. 7, 2, 9. இந்த 2, 9ங்கிறது இன்றைக்கி தமிழ் தேதியும் மலையாள தேதியும் 29ங்கிற தேதி தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் மேக்ஸிமம் 729 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கால்குலேஷன் நம்ம எப்படி எடுத்துட்டோம்னா 12 ஆங்கிலத்துக்கு, 29 மலையாளத்துக்கு. இப்போது டி போர்டு இது சி போர்டு 9ன்னு சொல்லிட்டோம். 7, 2, 9. 2ங்கிறது பி போர்டுன்னு சொல்லிட்டோம். ஏ போர்டு இந்த 2க்கு ஆப்போசிட்டாக 7 வச்சுருக்காங்க. அப்போ டி போர்டு 4வது டிஜிட். இந்த 4வது டிஜிட் என்ன பண்ணுறாங்கன்னா 1 + 2 + 2 5. டிஏபிசி. இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் 57, 29. உங்கள் கணக்கில் இது மாதிரி வருதா? உங்கள் கால்குலேஷன் கரெக்டாக இருக்குதா? இது வருமா அப்படின்னு நீங்கள் மனசில் அனலைஸ் பண்ணி டிக்கெட் எடுங்க. டிஏபிசி 5, 7, 2, 9. டிக்கெட்டு என்றைக்குமே ஒரு டிக்கெட் போடுங்க. ஒரு டிக்கெட் மேலே போடாதீங்க. ஒன்று ஏ போர்டு 7ன்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா ஏபி 72ன்னு போடுங்க. அப்படின்னா ஏபிசி 7, 2, 9ன்னு போடுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் எல்லாம் முடியும். நன்றி, வணக்கம்.